வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். குரு பயிற்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. 12 ராசிகளுக்கான குரு பயிற்சியை பார்க்கலாம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு போகிறதான நாள் 1ஆம் தேதி ஜூன் 2026 வருஷம். இது நிகழக்கூடிய ராசி, அதாவது ராசினா என்ன, சந்திரன் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தனுசு ராசியில் சந்திரன். அப்போ குரு கடகம், சந்திரன் தனுசு. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சந்திரன், மியூச்சுவல் பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு கூட சொல்லாத. ரெண்டாவது விஷயம், இந்த குரு எப்படி இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட 30ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்குள் அந்த கடகராசியை வேகமாக கடந்து அக்டோபர் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அப்புறம் என்டையர் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் 24ஆம் தேதி மீண்டும் கடகராசிக்குள் வருவார். இது அந்த குருவின் சாரமாக இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது, குரு அதுக்கப்புறம் கடகராசியில் தொடர்ந்து இருந்து அதற்கு பிறகு அவர் திரும்ப சிம்ம ராசிக்குள்ளே மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய அடுத்த பயிற்சி காலம் அப்படின்னு சொன்னால் அது ஜூன் மாதம் 26ஆம் தேதி. இந்த குரு பயிற்சி காலத்தில் நிகழக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகள் என்னென்னா, 5th டிசம்பர் ராகுவும் கேதுவும் பயிற்சி. எப்போவுமே ஒன்றா தான் ஆகும். இப்போ ராகு எப்போவுமே ரிவர்ஸ் மூமெண்ட்டு. அப்போது கும்பத்திலிருந்து மகர ராசிக்குள்ளும், கேதுவானவர் சிம்மத்திலிருந்து கடகராசிக்குள்ளும் பிரவேசிக்கும் நாள் 5 டிசம்பர். சனி பயிற்சியும் நிகழ்கிறது. சனி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே செல்லக்கூடிய தினம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூன் 2027. இப்போ இவ்வளோ விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு அந்த குரு பயிற்சியுடைய காலத்தில். இதை மனசில் வாங்கிங்க. இதை பேஸ் பண்ணி நான் இந்த பலன்களை இப்போது சொல்கிறேன். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குருவானவர் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்குள் பிரவேசம். அப்போது 3ஆம் இடத்தில் குரு பார்வை நல்லது, ஆனால் அவரால் எந்த விதமான ஒரு பெரிய உபயோகமும் இல்லை. அதை எப்படி சொல்லலாம், உபயோகம் இல்லைன்னா அப்படி தவறாக நினச்சிக்காதீங்க. என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண முடியாது 3ஆம் இடத்தில். ஏன்னால் அது வீரியஸ்தானம்னு பேர். குரு ரொம்ப சாதுவானவர், அவரால் வீரியஸ்தானத்தில் பெரிய தாக்கத்தை உண்டாக்குறது கஷ்டம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் முக்கியமாக ஏதாவது டிசிஷன் எடுக்கணும், ரிஸ்க் எடுக்கணும், டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிற போது அது யோசிப்பீங்க, ஐயோ அது எடுக்கலாமா வேண்டாமான்னு. ஸோ அவர் 3லிருந்து 4 செல்வது நல்லது. 4ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். அப்போ இந்த குரு உச்சமடையும் போது பார்க்கக்கூடிய ராசிகள் மிக விசேஷமானது. அப்போ எங்கே பார்த்தார், 4ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டை பார்த்தார், 10ஆம் வீட்டை பார்த்தார், 12ஆம் வீட்டை பார்த்தார். 8ஆம் வீட்டை பார்ப்பதால் ஆயுள் ஸ்தானம்னு பேர், ஆயுள் விருத்தி. ஆனால் கோச்சாரத்தில் நம்ம எப்படி அதை எடுத்துக்கலாம்னா, நமக்கு வரக்கூடிய தடைகள் இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மையை சொல்கிறது 8ஆம் வீடு. நல்ல விஷயம். சில நேரங்களில் வெளிநாடு ட்ராவல் பண்ணணும்னு நினச்சி அதுக்கான முயற்சிகளை செய்யும்போது அந்த முயற்சிகள் நல்லபடியாக கைகூடும். சில நேரங்களில் வெளிநாட்டில் எனக்கு பர்மனன்சி கிடைக்குமா, நான் இப்போ ஒரு இதில் இருக்கேன், ஏதோ ஒர்க் பர்மிட்டில் இருக்கேன், இப்போ அதே எனக்கு பர்மனன்சியாக கிடைக்குமா, இப்போ அமெரிக்காவில் சொல்கிறாங்க எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமாங்கிற மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 10ஆம் வீட்டை பார்க்குற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹவுஸ். அப்போ 10ஆம் வீட்டை அவர் பார்க்கும்போது என்ன, தொழிலில் இருக்கக்கூடிய தொல்லைகள் பெரிய அளவுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலம் தொடக்கம். ஒன்று நீங்கும், இல்லை தொல்லை கொடுக்குறவன் நீங்கள் போவான். ஏதோ ஒன்று மொத்தத்தில் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது. நான் வேலை மாறணும், இல்லை இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கேன், புதுசாக நான் வேலைக்கு சேரணும், இந்த எண்ணங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் டெஃபினட்டாக ஏற்படும். ஏன்னா குருவுடைய பார்வை அவ்வளோ விசேஷமானது. அடுத்து குரு 12ஆம் இடத்தை பார்க்கிறேன். சாதாரணமாக 12ஆம் இடத்தை பார்த்தா ரொம்ப நிம்மதியான உறக்கம், தேவையில்லாத செலவுகள் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வாட்டி அதில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு 7.5 சனி. அப்போது 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனை குரு பார்ப்பதால் சனியினால் வரக்கூடிய தொல்லைகள் பெரிய அளவுக்கு நீங்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தொல்லைகள்லாம் நீங்கிறதால நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ பேர்ட் ஆகிறீங்க. இது ஒரு நல்ல விஷயமாக தென்படுகிறது. இப்படியே போகக்கூடிய இந்த காலத்தில் அப்போ நல்ல மாற்றங்கள், வேலை வாய்ப்புகள், அதில் வெற்றி, இதெல்லாம் நல்லதாக நடக்கிறது. அதே நேரத்தில் அக்டோபர் இறுதியில் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம்னு எடுத்துங்க, அதிசாரத்தில் ஒரு விதத்தில் நடக்கும் அதிசயம் சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டுக்குள் குரு செல்கிறார். 5ன்னா பதவி, புகழ், பெருமை எல்லாத்த பற்றியும் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். 5ஆம் வீட்டில் குரு செல்வதால் சகல நன்மைகளும் ஏற்படும். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன், இல்லை புதுசாக நான் ஒரு தொழில் தொடங்குகிறேன் என்று நினைத்தால் அதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டு பயணங்கள், வீட்டில் சகல விதமான சுபகாரியங்கள், வாழ்க்கையில் கௌரவம், இப்படி சொல்லிட்டு போகலாம். அவ்வளவு சிறப்புகள் உடையது அந்த 5ஆம் வீட்டு பிரவேசம். இது ஏறத்தாழ 3 மாதங்கள் நீடிக்கிறது. நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம். அப்போ 3 மாதங்கள் குரு 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் வீடு, 11ஆம் வீடு, பின்பு உங்கள் ராசி. 3 இடத்தையும் அவர் பார்க்கிறார். இப்படி பார்ப்பது மிக மிக விசேஷம். என்ன காரணம்? 9ன்னா சகல சௌபாகியங்களும் லைஃப்பில் ஏற்படும், பாக்கியஸ்தானம். 11ன்னா நான் சொத்துக்கள் வாங்குகிறேன், இதெல்லாம் நடக்கும். அப்புறம் 1ஆம் வீட்டை பார்த்தார். இப்போ வேலை மாற்றம்னு முதல்ல சொன்னேன். வேலை மாற்றத்தில் இப்போ 5ல் போனால் கௌரவம் போகுது எல்லாம் சொல்கிறோம். அப்போது ஒரு பதவி மாற்றம், ஒரு கம்பெனி மாறுறது, இல்லை பதவி உயர்வு, அதில் உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸு பாராட்டப்படும். யூ ஃபீல் அப்சல்யூட்லி கம்ஃபர்டபுள். அதுதான் அதில் சொல்கிறது. 2வது, உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்ப்பதால். ஸோ இவ்வளோ நன்மைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறது. திரும்ப அவர் ரிவர்ஸில் வர்றார். ரிவர்ஸில் வந்து அதுக்கப்புறம் பழையபடி அவர் வந்து உங்களுக்கு கடகராசியில் சஞ்சாரம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 26ஆம் தேதி திரும்ப சிம்மராசிக்கு வர்றார். அது எகைன் ரொம்ப நல்ல டைம். ஸோ குருவுடைய சாரங்கள் இது போல் வர்றதுனால குரு உள்ள முதல்ல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நிறைய ரிலீஃப் கிடைக்கிறது. 2வது பகுதியில், அதாவது இந்த நவம்பர் மாதத்துலேருந்து உயர்வு கிடைக்கிறது. அப்புறம் அந்த உயர்வை நீங்கள் சஸ்டெயின் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸு ஏற்படுறது. இது சகல சௌபாகியத்துக்கும் வித்திடுகிறது. சனியினால் வரக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் நீங்குகின்றன. அப்போ கிட்டத்தட்ட 7.5 நாள் சனி முடிஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது. புத்திரபாகியம் அதுவும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி சொல்லலாம்னா, பல தொல்லைகளை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் நமக்கே தெரியாமல் ரொம்ப ஒரு நல்லதாக, ஒரு டிஃப்ரெண்ட்டாக, எல்லா தொல்லைகளும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்திற்குள் நீங்கள் இப்போ உள்ளே வரீங்க. அது பெரிய ஒரு உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அந்த மாதிரி இருக்குது. நடுவில் சில எஃபெக்ட்ஸ் வரும். அதில் என்னென்னா ராகு கேது பயிற்சி. அது வந்து கிட்டத்தட்ட 5ஆம் தேதி டிசம்பர். இந்த 5ஆம் தேதி டிசம்பரில் ராகு கேது பயிற்சியில் பார்க்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது? கேது 4ஆம் வீட்டிலும் ராகு பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டிலும் வருகிறார். ரொம்ப விசேஷம். ராகு 10ல் இருந்தால் சாதிக்க முடியாத விஷயத்தெல்லாம் வேலையில் சாதிக்க வைக்க ரொம்ப நல்ல காலம். அதனால் உங்களுடைய நிலை மாறப்போகிறது. என்ன சொல்லலாம், மார்ச்சிங் அஹெட் ஃபார் எ பிரைட்டர் ஃப்யூச்சர் அப்படின்னா அது உங்களுக்கு சொல்லலாம். நன்றாக இருக்கிறது. திறம்பட செயல்படுவீர்கள். சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வருடமாக இது. வருடம்னு சொல்லக்கூடாது, ஜூன் மாதத்துலேருந்து தொடங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்குது.
ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு ரொம்ப அட்வான்டேஜஸாக 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2லிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார், உச்சமாகிறார். என்ன நன்மை? ஃபஸ்ட்டு நன்மை, சிறு சிறு பிரயாணங்கள் உண்டாகும். சில நேரங்களில் நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க இந்த இடத்துல உங்களுடைய பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி ஸ்மால் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். நான் இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறேங்கிற மாதிரி, அதே மாதிரி யூஎஸில் இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு பக்கத்தில் ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துக்கு போகிறேன். இன்னும் பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ். இதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவாருங்கிறது முதல் விஷயம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குரு உச்சமான என்ன நடக்கும்? பெஸ்ட்டு காலேஜஸ், பெஸ்ட்டு இதெல்லாம் கிடைக்கும், இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு இன்டர்வியூக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப அழகாக பேசுவீங்க. குரு பார்க்கக்கூடிய இடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. 3ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். 7னா என்ன? இன்றைக்கி பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா 1990s பிறந்தவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆகிடும், கல்யாணமே ஆகலைங்கிறான். பயப்பட வேண்டாம். தாமதமான திருமணம் கூட கைகூடக்கூடிய ஒரு காலம், நல்லது நடக்கும். அவர் பார்க்கும் அடுத்த இடம் 9ஆம் வீடு, பாக்கியஸ்தானம். அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கின்றன அப்படின்னா அதான். ஏன்னா குரு பார்வைக்கு மரியாதை ஜாஸ்தி, பவர் ஜாஸ்தி. அவர் உச்சமாய் வேறு பார்க்குறார். அப்போ பரிபூர்ணமான ஆசைகள். 9ஆம் இடத்தை குரு பார்த்தால் வெளிநாட்டு பிரயாணங்கள், கொஞ்சம் வயசில் பெரியவனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேரம்பேத்தி பிறந்தது, வீட்டில் சகல சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய ஒரு காலம். நீங்கள் தந்தையாக முடியும். ஏற்கனவே உங்கள் பசங்க பேர குழந்தைகள் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா பேர குழந்தைகள் எதிர்பார்த்திங்கன்னா அது கூட பிறக்கும். தாத்தா ஆகிடுவீங்க. ஏன்னா 9 வம்ச விருத்தி. அதனால் சொல்கிறேன், பல நன்மைகள், ரொம்ப சந்தோஷங்கள், சுபிக்ஷங்கள். வீட்டில் நிறைய ஒரு திருவிழா கோலத்தை போல் வீட்டில் அடிக்கடி நல்ல ஃபங்க்ஷன்ஸு, எல்லா உற்றார் உறவினர்களோட ஒரு நல்ல ஒரு இணக்கம், பிரதர்ஸ்குள்ளே ஒரு நல்ல இணக்கம், இதெல்லாம் ஏற்படும். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம், அவர் பார்த்தது 7ஆம் இடம், 9ஆம் இடம். அதுக்கடுத்து அவர் பார்க்குறது என்ன? 11ஆம் வீடு. 11ஆம் வீடுன்னா லாபம், வெற்றி, இதை பற்றி தான் பேசுகிறது. அங்கே ஏற்கனவே சனி இருக்கார். சனி 11 ரொம்ப விசேஷம். இப்போ அதை குரு பார்த்தான்னா ரிஃபைன் பண்ணுறார் அந்த விசேஷத்தையே. விசேஷம் நல்லா இருக்குது. இப்போ 11 அசட்ஸ், ஏன்னா வீடு வாங்கினீங்க. குரு பார்த்தா என்ன ஆகும்? பிரமாதமாக இன்டீரியர்ஸ் பண்ண, உள்ளே போனால் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ கிடைப்பது சிறப்பாக கிடைக்கும். 2வது, நான் ஏற்கனவே பிரதர்ஸ்குள்ளே என்ன 11ன்னா அண்ணா அக்கா. பெரும்பாலும் உங்கள் ஜாதகப்படி நல்லபடி அமைப்பு இருந்ததுன்னா இந்த நேரத்தில் பாசம் மழை பொழிவாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் நடக்கிறது. அதனால் அதில் என்ன உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அதே நேரத்தில் நவம்பர் மாதம் என்ன நடக்கிறது? 4ஆம் வீட்டுக்கு குரு வரார். குரு 4ல் வந்தால் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுவார். அப்போ இவ்வளோ நேரம் பார்வை தான் ஆக்டிவ், இப்போ அவரே ஆக்டிவ். என்ன முக்கியம்? 10ஆம் இடத்தை பார்க்குறார். வேலையில் எனக்கு உயர்வு, நான் படித்து முடித்தா எனக்கு புதுசாக வேலை, வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு போகணுன்னு நினச்சா மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் 10ஆம் வீட்டை அவர் பார்ப்பதால். அதோடு இல்லாமல் 12ஆம் வீட்டையும் அவர் பார்க்கிறார். மனசில் த்ரூஅவுட் இந்த காலம் முழுக்க பார்த்திங்கன்னா நிம்மதி, அவ்வளோ சந்தோஷம், சகல சௌபாகியமும் ஏற்படும் காலமாகத்தான் இது அமையும். இந்த காலகட்டம் இது நடக்கிற ஒரு நேரத்தில் டிசம்பர் மாதம் ஒரு ராகு கேதுவும் பயிற்சி நடக்கிறது. அப்போ என்ன நடக்கிறது? 3ஆம் இடத்தில் கேதுவும் 9இல் ராகுவும் வருவாங்க. எகைன் 9ல் ராகுன்னா வெளிநாட்டு பயணத்தெல்லாம் பற்றி பேசுகிறது. 3ல் கேதுன்னா தைரியமாக முடிவெடுக்கிறீங்க, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கூடும். அப்போ முதல்ல என்ன ஒரு விஷயம், 3ல் குரு இருந்தால் எனக்கு ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் பயம்.
ஆனால் டிசம்பருக்கு அடுத்தது, அதாவது ஜனவரி 27 எடுத்துங்க. ஜனவரி 27லேருந்து இவர் வடிவேல் சொன்ன மாதிரி ரிஸ்க்கு எடுக்கிறதா எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிம்பீங்க. அவ்வளோ தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் செயல்படக்கூடிய காலமாகவும் அது மாறும். இந்த ஒரு ட்ரெண்டு முடிவடையக்கூடிய காலம், அதாவது பர்மனெண்ட்டாக 4ஆம் வீட்டுக்கு அவர் போகிறார் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த வீட்டிலேருந்து திரும்ப அவர் உள்ளே வருது எப்படின்னா ஜனவரி மாதம் 24ஆம் தேதி. அப்போ ஜனவரி மாதம் 24ஆம் தேதி திரும்ப அவர் என்ன பண்ணுறார், கடகராசிக்குள்ளே வந்துடுவார். கடகராசிக்குள்ளே வந்து தொடர்ச்சியாக நன்மைகள் தான் இருக்குது, அதில் ஒன்றும் தீமையே இல்லை. கூட இருக்கக்கூடிய கேது ஞானத்தையும் தருவார், தைரியத்தையும் தருவார், தன்னம்பிக்கையும் தருவார். எதெல்லாம் ஆப்சண்ட்டோ அதெல்லாம் இங்கே ப்ரெசென்ட் ஆகிடும். தொடர்ந்து நல்ல காலம்தான். சனி 11ஆம் வீட்டில் அடுத்த வருஷம், அதான் 2027 ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ரொம்ப விசேஷம். ஜூன் 26ஆம் தேதி குரு பர்மனெண்ட்டாக 4ஆம் வீட்டுக்கு போகிறார். நல்லது தான். அப்போ இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு மறுமலர்ச்சியை போல் நன்மைகளை தரக்கூடிய காலம்தான். ஐயோ குரு 2லேருந்து 3க்கு போகிறார், என்ன நடக்குமோ அப்படியா இப்படியான்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அதெல்லாம் இல்லை உண்மை. நிச்சயமாக தொடர்ந்து யோகமான ஒரு நல்ல காலத்தை தான் நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது நிச்சயமான நடக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்கள் ராசியிலேயே இருந்தார். ராசியில் குரு இருக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை, ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, அலைச்சல்லாம் இருக்கும். ஜென்மகுரு ராமர் வனத்திலேன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி மோஸ்ட் அட்வான்டேஜியஸ் பிளேஸான 2ஆம் வீட்டுக்குள்ளே போய் உச்சமடைகிறார். தனவிருத்தி நிச்சயம், நல்ல தனவிருத்தி உண்டாகும். 2ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டை குரு பார்த்தால் என்ன, சகல நன்மைகளும் ஏற்படும். எதிரிகள் காணாமல் போவாங்க, உங்கள்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆவாங்க. 2வது விஷயம், கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வந்து சுபமாக முடியும். உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பெரிய குறைகள் இருக்கிறவங்க கூட நல்லபடியாக ரெக்கவர் ஆவாங்க. எல்லா விதத்துலையும் நன்மை செய்து தரும். கடன் ஒழியும். சில நேரங்களில் எனக்கு கடன் வேண்டும், எதுக்கு, நான் ஒரு வீடு வாங்குறேன்னா கொஞ்சம் கடன் வாங்குவேன், பேங்க்கில் கொடுப்பாங்க. அப்போது நன்மையான கடன் கிடைக்கும், தீமையான கடன் ஒழியும், ரெண்டும் நடக்கும். அதுக்கப்புறம் இவர் பார்க்கக்கூடிய இடம் 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டை குரு பார்த்தால் தடைகள் நீங்கும், மனசில் நன்மைகள், நல்ல சிந்தனை எல்லாமே ஏற்படும். உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம், 10ஆம் வீடு. 10ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு ஒரு நிலை இருக்குன்னா, உங்கள் மேலே டிபெண்டன்ஸ் இருக்கும் உங்கள் ஆர்கனைசேஷனில். ஆனால் உங்களை எப்படி நினைப்பாங்கன்னா, ஒரு ரோபோவாக நினச்சிடுவாங்க. இவர் ஒரு சதை இதெல்லாம் உள்ள உயிருள்ள மனிதன்றதை விட, அவன் சாப்பிட்டானா தூங்கினானா அவன் என்ன பண்ணான் அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது. வேலை நடக்குதா, நீங்கள் புலம்புவீங்க, 3 பேர் ஹெல்ப்புக்கு இருந்தால் எல்லோரையும் அனுப்பிட்டா நான் ஒரே ஆளை உட்காந்து தலைவலி. கவலைப்படாதுப்பா, சரியாயிடும், பண்ணு நீ பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாதும்பாங்க. அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு வீட்டில் போனால் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்காக கல்யாணம் பண்ணா, நீ ஆஃபீஸை கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இருந்துக்கலாம்ல, என்ன ஏன் படுத்துறேன்னு கேட்பா ஒய்ஃபு. இப்படியெல்லாம் ஒரு சூழலில் இருப்பீங்க. இந்த நிலையில் நாமளே வெறுப்போம். ஒரு காசுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது மனுஷன் அப்படின்னு தத்துவம்லாம் பேசுவோம். இப்போ என்னாகும், அந்த 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் ஆஃபீஸில் இவ்வளோ நாள் உங்களை கண்டுக்காமல் இருந்தவன் வருவான், உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாதுங்க, நீங்கள் கிரேட் அப்படிமா, உங்களுக்கு என்ன ஒரு இன்க்ரிமெண்ட் போடுறேன், உங்களுடைய கஷ்டங்களை நீக்குகிறேன், 3 பேர் உங்களுக்கு ஹெல்ப்பில் இருந்தாங்க, அட்லீஸ்ட் 2 பேரையாவது தரேன், கவலைப்படாதீங்க. இப்படி உங்களுடைய சிரமங்கள் எல்லாம் குறைய வரும். சில நேரங்களில் ஒன்றுமே தேராதுரா, இவனுங்கெல்லாம் வேஸ்ட் ப்ராடக்ட்டு,
இவனோ ஏதோ கம்பெனி நடத்துகிறான் அப்படின்றலாம் இருக்குது. அப்போ என்ன நடக்கும்? 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் வேறு நல்ல ஜாப் கிடைக்கும், இதை விட சிறப்பான ஒரு ஜாப் ஓப்பனிங் கிடைக்கும். சரி, அதை எடுத்துட்டா நான் தேர்வேனா? நிச்சயமாக தேர்வு எங்கே எடுத்துக்கலாம். இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைவதால் ரொம்ப சிறப்பு தான் இது. இல்லை இன்னொரு விஷயம் என்ன நடக்குது, இதெல்லாம் நடக்கிறது இல்லையா? நவம்பர் மாதம் அவர் 3ஆம் வீட்டில் இருக்கார். அதாவது கரெக்டாக சொன்னால் அக்டோபர் 30 3ஆம் வீட்டுக்கு போகிற அதிசாரத்தில் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் 2027. இந்த ஒரு காலகட்டம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் சில நன்மைகள் தான் ஏற்படுமே தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் எகைன் குறிப்பாக சொன்னால் 9ஆம் வீடு. தெய்வ அனுகிரகம், வீட்டில் சப்போர்ட்டு, அப்பாவுக்கு உடல்நலம் நல்லாகும், குழந்தை பாக்கியங்கள் ஏற்படும், பலவித நன்மைகளும் உண்டாகும். குறிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுவதால் புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்கின இதெல்லாம் நடக்கக்கூடிய காலம். அதனால் இது ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. நிறையா சின்ன சின்ன ட்ராவல்ஸ் எல்லாம் நிறையா பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய மூத்தோர்கள் உங்களுக்கு பெரிய அளவு உதவி பண்ணுவாங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற நல்ல கோர்சஸ்கள்லாம் கிளியரன்ஸ் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இவ்வளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி பெரிய அளவு மாற்றத்தை தரக்கூடிய குரு பயிற்சி. இதில் முக்கியமாக ஏன்னா குரு ராசிலையும் சிறப்பு, 2ஆம் வீட்டில் அதிலும் சிறப்பு. திருமணம், ஐயோ வயசாகிறது கல்யாணம் ஆகும்யா, இப்போ தான் ஆகும், நல்லபடியாக நடக்கும் திருமணம், குழந்தை பாக்கியம் ஏற்படும். அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உயர்வு, அஃபிஷியல் மேட்டர்ஸ்லேயும் பெட்டர்மெண்ட், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாகத்தான் உங்களுக்கு அமையவிருக்கிறது இந்த குரு பயிற்சி. சிறப்பான ஒரு வெற்றியை தரக்கூடிய, செல்வ விருத்தியை தரக்கூடிய, சுபிட்சங்களை எல்லாம் தரக்கூடிய நல்ல குரு பயிற்சியாக இது அமையிறது. கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ள குரு வரார். ராசிக்குள் அவர் உச்சம். அப்போ உச்ச கிரகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்குறத விட எதை செய்யாதுன்னு கேட்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் செய்ய முடியும் குருவால். ராசிக்குள்ளே குரு வந்தால் சில நேரங்களில் நிறைய அலைச்சல்கள்லாம் உண்டு, இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் இது உச்சமடைகிறார். இதற்கு ஒரு ஈடு இணையே அற்ற ஒரு விசேஷம் அது. சில குருமார்கள் அவங்க சொல்லும்போது தமாஷா சொல்லுவாங்க. நாங்கள் கேட்டோம், ஐயா உச்ச வீடுங்கிறீங்க, சொந்த வீடுங்கிறீங்க, என்னையா வித்தியாசம்? அப்பா நீ எதிரி வீட்டுக்கு போனேன்னா உனக்கு பிடிக்காத வீட்டுக்கு உட்காரலாமா வேணாமான்னு நிற்பேன். உட்காருன்னு சொன்னால் 8 சீட் எட்ஜில் உட்காருவேன், சீக்கிரம் எழுந்து போகணுன்ற மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக இருப்பேன். இதே உன்னுடைய சொந்த வீட்டில் நீ இருந்த அப்படின்னு சொன்னால் உனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, ஹாயாக இருப்பேன், நல்லா சாஞ்சு கஞ்சு அப்படி ஜாலியாக காஃபி அப்படிலாம் கேட்டு இருப்பேன். உச்ச வீடுலாம் நீ என்ன பண்ணுவ, லுங்கி கட்டிப்ப, ஷார்ட்ஸு போட்டுப்ப, எப்படி வேணாலும் தரையில் விழுந்து பொருளுவேன். இன்னும் பரிபூர்ண சுதந்திரமாக இருக்கு இல்லையா, அதான் ரிச்சு இது உன்னுடைய உச்ச வீடவர். இப்போது உங்கள் ஜென்ம ராசியில் உச்சமடைகிற குரு அது போன்ற நன்மைகளை உங்களுக்கு தருகிறார். அப்படின்னா என்ன, நான் எதை செஞ்சாலும் எனக்கு நன்மை தான் வரும், ரிசல்ட்டுங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அது போன்ற ஒரு காலம். இவர் பார்க்கக்கூடிய வீடு என்ன, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு. 5ஆம் வீடு புத்திர பாக்கியம், பதவி உயர்வு, பெருமை, எல்லாத்தையும் சொல்கிறது 5ஆம் வீடு. 7ஆம் வீடு திருமணம். அப்போது திருமணம் என்பது இனிதே நடந்தேறும். சில பேருக்கு புத்திர பாக்கியம் உருவாக்கி திருமணம் நடக்கலாம், அது அவளுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. அப்புறம் 9ஆம் வீடு. 9ஆம் வீடு என்ன, வீட்டோடைய சம்மதம், வீட்டில் சந்தோஷம், தந்தைக்கு சந்தோஷம், உங்கள் தந்தைக்கு, நீங்கள் தந்தையாக இருந்தால் உங்களுக்கு மிக பெரிய சந்தோஷம், உங்களுக்கு பேர குழந்தை பிறப்பான் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற காலம் இருக்கும். பிள்ளைகளுடைய ஒரு வளர்ச்சி,
இப்படி அதான் சொன்னேன், ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம், லுங்கி கட்டிக்கலாம், பொருளலாம், சட்டையை போட வேண்டாம், அட் யுவர் லிபர்ட்டி. அப்படிப்பட்டது இந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குருநாதர். குரு சகல நன்மைகளையும் உங்களுக்கு நிறைத்து தருவார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடைக்கும், ஆசைப்பட்ட காலேஜ் கிடைக்கும், ஆசைப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைப்பான். சகல சந்தோஷங்களோடு நீங்கள் இருக்கலாம். அப்புறம் இந்த காலகட்டத்தில் ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் குருட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் உண்டு. அவர் கொலஸ்ட்ரால் ஃபேக்டர் சொல்கிறோம். ஏற்கனவே பிளட் கொலஸ்ட்ரால்லாம் இருந்ததுன்னா ஹார்ட்டை போய் அஃபெக்ட் பண்ணோம். அதுதான் இங்கே வரக்கூடிய ஒரு பிளாக் மார்க். அதை பார்த்துக்கணும் ஜாகிரதையாக. அது உயிரை வாங்குறதோ இல்லையோ, ஆனால் அது ஒரு கன்சர்ன், பார்த்துக்கணும். அப்போ ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. கொலஸ்ட்ரால் ஃபேக்டர் குறைங்க. அதுதான் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம். மற்றபடி ஒன்றும் பெரிய பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட அக்டோபர் கடைசி, நவம்பர்னு எடுத்துக்கலாம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி 23ஆம் வரைக்கும் குருவானவர் என்ன பண்ணுறார்? 2ஆம் வீட்டுக்கு போகிறார். என்ன சொல்கிறது, கும்பிட போகிற தெய்வம் குறுக்கே வந்ததுமான ஒரு பாடுவாங்க. அதுதான் அது. வேலையில் உயர்வு, புது வேலைக்கு போகணுன்னு நினச்சா புது வேலை, இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ஆப்ஷன் என்னவோ அது எனக்கு கிடைக்கிறது. லைஃப்பில் இப்போ எனக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எப்படி சொல்லலாம்னா, நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு பர்சன்டேஜ் சொன்னால் 70 vs 30 தான். தீமை 30, 70 தான். 70% மேல் நன்மை தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புகளை தருகிறது 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு. ஏன்னா அவர் 6ஆம் வீட்டை பார்க்குறார். ஹெல்த்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துதுரா. எதிரிகள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். அதற்கப்புறம் அவர் 8ஆம் வீட்டை பார்க்குறார். ஆயுள் விருத்தி, மாங்கல்ய பலம், சிறப்புகளை எல்லாம் சொல்கிறது. 10ஆம் வீட்டை பார்க்கிறார். தொழிலில் மேன்மை, வெளிநாட்டு தொழில் கிடைக்குமா? கிடைக்கும். இப்படி சகல சௌபாகியங்களையும் நிறைத்து உங்களுக்கு தருவதால், ஏன்னா உங்கள் ராசியில் அவர் அடைவது உச்சம். 12 ராசியிலேயே மேக்சிமம் பெனிஃபிட் யாருக்குன்னா உங்களுக்கு தான் வரும். ஏன்னா ஒரு உச்சம் அடையும் ராசி இது. அதனால் இது நெடுங்காலத்துக்கு நன்மையை தொடர்ச்சியாக தரக்கூடிய முக்கியமான நன்மைகளை எல்லாம் பெறக்கூடிய காலம். நாம் நினைப்பதும் நடக்கலாம், நினைப்பதற்கு மேலும் நடக்கலாம். நான் சொல்கிறது நன்மைகளை. கனவு காணுங்கள், கனவு மெய்ப்படும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏறத்தாழ உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கான காலம் இது. சிறப்பான காலம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு முக்கியமானவர் உங்களுக்கு. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த குருவானவர் 11ஆம் வீட்டில் இருப்பது சால சிறந்தது. ஆனால் அவர் 12ஆம் வீட்டுக்கு வரார். 12ஆம் வீடு அப்படின்னு சொன்னால் சுப விரயங்கள்னு ஒரு கணக்கு இருக்குது. சுப விரயங்கள்னால் என்ன? என் பையனுக்கு பெஸ்ட்டு காலேஜ் அட்மிஷன், அதுக்கு செலவு. நீட் எக்ஸாமில் சுமாராக தான் மார்க் வாங்கினா, இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு 50 லட்சம் கொடுத்தேன், நல்ல வேலையை கையில் காசு இருந்து கொடுத்துட்டேன், இப்படியெல்லாம் இருக்குது. எவ்வளோ? இதெல்லாம் சுப விரயங்கள். அப்போ என் பையனால் எனக்கு சுப விரயம் வருமா? உங்களுக்கு பிடிக்காட்டாலும் அது நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சரி, பொண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன? என் பொண்ணுக்கு நல்ல ஒரு இடத்துல வரேன், கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன், அதுக்கு நான் சந்தோஷமாக செய்கிறேன், அவன் நல்லா இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு செய்வீங்க. அந்த சுப விரயத்தை பற்றி பேசுகிறது. சரி, அப்போ சுப விரயம். இவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன? 4ஆம் இடம். அது நம்முடைய சௌக்கியங்களெல்லாம் பற்றி சொல்லும். அப்போ இந்த சுப விரயத்தில் என்னெல்லாம் சேர்றது? நான் பிரமாதமாக இன்டீரியர்ஸ் பண்ணேன், எனக்கு பிடிச்ச ஒரு காஸ்ட்லி கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்கினேன், புதுசாக ஒரு கார் வாங்கினேன், இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் சும்மாவா வரும்? விரயத்தினால் எனக்கு வந்த சௌரியங்கள். அப்போ வாழ்க்கை வசதி மேம்படுகிறது. அதற்கப்புறம் அவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உடம்பில் ஏதோ பிரச்சனை, ஹெல்த்து இஷ்யூஸ் சரியாகும். டாக்டர் கொடுக்குற மருந்தில் பாதி, உங்களுடைய நல்ல நேரம் பாதி, எல்லாம் சேர்ந்து சரியாகும். 2வது விஷயம், நிறைய செலவெல்லாம் இருக்குங்க, கடன் வாங்கணும். அப்படி வாங்கக்கூடிய கடன் கந்து வட்டினா
அது எப்படின்னா கழுத்தில் நீங்களே கத்தியை வச்சுக்கிறத மாதிரி ஈக்குவல். எப்போவுமே எல்லாம் நான் தந்துடுவேன் எல்லாம் அப்படி நினைப்போம். கடைசியில் அந்த கந்து வட்டிக்காரனுக்கு பயந்து தற்கொலை லெவலில் கூட போயிடும். ஆனால் நல்ல கடன் நியாயமான வட்டியில் நிதானமாக கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு பேங்க் லோன்ஸ் அந்த மாதிரி பர்சனல் லோனு அது இதெல்லாம் கிடைக்கும். சரி, நான் என் வீடு அழகுபடுத்தவும் கிடைக்கும், நான் வீடு வாங்கவும் எனக்கு கிடைக்கும். எஸ், கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர் பார்க்கும் இடம் 8ஆம் இடம். இதுதான் ஹீரோவே. ஏன்னா 8ஆம் இடத்தை அவர் பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் யார்? சனி. இவரை நம்ம கேட்டாலும் கேட்காட்டாலும் தொல்லைகள் இலவசம். இதுதான் இப்போ சனியால் கொடுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு. இப்போது இந்த தொல்லைகளுக்கு மட்டுப்பட்டு நிற்கும், கட்டுப்பட்டு நிற்கும். ஏன்? குரு சனியை பார்க்குறார். அப்போ அஷ்டமத்து சனியில் வந்த தொல்லைகள்லாம் நீங்கும், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். நமக்கு எஸ்கேப் ரூட்டு விசிபிள் ஆகும். இவ்வளவு நன்மைகளை செய்கிறார் அவர் இதை பார்க்குறதால. அப்போது உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னா, என்னையா 11 குருவில் கூட நான் பெருசாக நடக்கலை ஒன்றும், ஆனால் 12 குரு இவ்வளோ நன்மைகளா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா வீட்டு வாசலில் இருக்கிற தொல்லை நீங்கத்து இல்லையா? அஷ்டமத்தில் சனின்னா என்ன? ஃபினான்ஷியலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை. அப்போ என்ன நடக்கும்? வேலையில் பிரச்சனைன்னா அந்த பிரச்சனை நீங்கும். ஒரு இன்செக்யூர்டு சுச்சுவேஷனுங்கிறது நீங்கும். எனக்கு அப்ளை பண்ணுறேன், ஒரு இன்டர்வியூ இல்லை, இப்போ இன்டர்வியூ கூப்பிடுவாங்க உங்களை. இதெல்லாம் அந்த மாற்றங்கள் படிப்படியாக ஜூன் மாதத்திலேருந்து தொடர்ந்து நடக்கும். நவம்பர் மாதம், அதாவது அக்டோபர் 30, நவம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். அதுலேருந்து ஜனவரி 23ஆம் தேதி வரை குரு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே வரார். ராசிக்குள்ளே குரு வரும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிடுவீங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் பெருகும், பல சந்தோஷங்கள் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும். அவர் பார்க்கக்கூடிய இடம் 5, 7, 9 புத்திரபாக்கியம். ஒய்ஃபுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இல்லை உங்களுக்கு நீங்களே ஒரு பெண்ணாக இருக்கும்போது எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்குமா, நல்லபடியாக பிறக்கும். பெரும்பாலும் டாக்டர் சி செக்ஷன் சொன்னால் கூட அது இல்லாமல் நார்மலாக கூட பிறக்கலாம். நீங்கள் பெண்ணாக இருக்கும்போது கணவனுக்கு உயர்வு, இல்லை மனைவிக்கு உயர்வு. ஏன்னா 7ஆம் இடம் அதை பார்த்தார். அப்போ கல்யாணம் டாட்ஜ் ஆகினே இந்த செட்டே ஆகலை. இந்த எண்ட்ஸ் டசன்ட் மீட்டுமாங்க, இப்போ மீட் ஆகும். திருமணம் நிச்சயமாகும், தேதி குறிப்பீர்கள் முகூர்த்த நாளைக்கு. அப்புறம் 9ஆம் இடத்தையும் பார்த்தால் என்ன? சகல நன்மைகளும் ஏற்படும். சில பேர் வெளிநாட்டு பிரயாணங்கள் நிச்சயமாக ஏற்படும். 2 காரணத்தினால. 8ல் சனி இருந்தால் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த சனியை குரு பார்ப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் என்பது நிச்சயப்படும். எப்போ நிச்சயப்படும்? அப்போ கன்ஃபார்ம் ஆகிடும். ஃப்ளைட்டை எப்போ போட் பண்ணுவீங்க? நவம்பர் டிசம்பரில் ஃப்ளைட்டு போட் பண்ணுவீங்க, புது கண்ட்ரியில் போய் இறங்கிடுவீங்க. அப்போது வாழ்க்கையில் ரொம்ப இருட்டாக இருந்தது, மேடு பள்ளமாக இருந்தது, திடீர்னு ஒரே வசந்தமாகிடுது. எஸ், இது நடக்க முடியுமா? நடக்கும். அது போன்ற நன்மைகளை சொல்கிறது. அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயாச்சும் சொல்லி ஜனகராஜ் குதிப்பார். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. முட்டா விடுதலை விடுதலைன்னு டான்ஸாக ஆடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரிலீஸ் ஆகுது, நன்மைகள் ஏற்படுகிறது. இந்த குரு ஜனவரி மாதம் திரும்ப உள்ளே வராரு. 12ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். உங்கள் ராசியில் ரிவர்ஸில் போய் 12க்கு போகிறார். தப்பு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பானது. யாருக்கு? காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க. மனசில் ஏராளமான நிம்மதி, படுத்தேன் தூங்கினேன், உடல் ஆரோக்கியம். 6ஆம் இடத்தை பார்க்குறாருப்பா, கல்லை கூட ஜீரணம் பண்ணுவேன், இவ்வளோ நாள் எனக்கு அஜீரணம் கோளாறு எல்லாம் சரியாக போச்சு. இந்த சியாட்டிக் பெயின் இந்த மாதிரி வருது, பின்னால் பேக் பெயின், இதெல்லாம் கூட எனக்கு சரியாயின்னு வருது. இதெல்லாம் ஏற்படும். இந்த திரும்ப என்ன வருது? 26ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது ஜூன் 26ல் பர்மனெண்ட்டாக உங்கள் ராசிக்கு வர்றார். அடுத்த ஒரு வருஷம்
அப்போ இந்த காலகட்டம் உங்களை பொறுத்தவரையில் என்ன, பல விஷயங்கள் அன்லாக்காருது. அதாவது சிலதெல்லாம் பிரிக்கவே முடியல, தொல்லை. இடியாப்ப சிக்கல்மாங்க. இந்த இடியாப்ப சிக்கல்லாம் விலகி கிளியர் ஆகிடும். முக்கிய காரணம் என்ன, சனியும் அஷ்டமத்திலிருந்து 9ஆம் வீட்டுக்கு பயிற்சி. அப்போ சனி எப்போ பயிற்சி ஆகிறார், கரெக்டாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2027. அப்போ இதெல்லாம் நடக்கிறதுனால உங்களை பொறுத்தவரையில் கை காலில் விலங்கு தப்பவே முடியாதுப்பா. இல்லை, ரிலீஸ் ஆகிறீங்க, சுதந்திரமாக நடக்கிறீங்க, நல்ல ஹெல்த்தோடு இருக்கீங்க, மீண்டும் வசந்தம் வாழ்க்கையில் அப்படின்னு சந்தோஷப்படும். அது போன்ற நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு மாறும். ஆனால் இதோடைய ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்தோம்னா எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு டெசர்ட்டில் நடந்து வரீங்க, கையில் தண்ணியும் இல்லை, நம்ம உயிர் வாழமா இல்லையான்னு தெரில, நாக்கு வரலுது. அப்படியே வரும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சோலை, ஒயாசிஸ் மாதிரி, ஒயாசிஸ் தான் அது பேர், ஒயாசிஸ். அந்த சோலையில் வந்தீங்கன்னா குளிர்ந்த தண்ணீர் எல்லாம் கிடைக்கும்போது ஆஃப்டர் ஆல் தண்ணிப்பா அப்படின்லாம். ஆனால் அதுதான் அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்த அமிர்தம். அது போன்ற தன்மையை பற்றி தான் நான் பேசுகிறேன். பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சிறந்த நன்மைகளை பெறுவதால் அந்த கிடைக்கக்கூடிய, அதான் சொல்லுவோம், வெயிலில் போனவங்க தான்டா நிழலின் அருமை தெரியுமா. அந்த நிழலின் அருமை புலப்படக்கூடிய ஒரு பயிற்சியாக இது உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு 10ஆம் இடத்துல இருக்கார் இவ்வளோ நாள். 10லேருந்து 11ஆம் வீட்டுக்கு பயிற்சி. 10ல் இருக்கும்போது எப்படி இருக்கும், நான்லாம் பிறந்து வேலை பார்க்குறேன், எந்த உயர்வும் இல்லை, ஏதோ வேலை பார்க்குறேன்ப்பா, ஏதோ பண்ணுறேன், என்ன பண்ணுறது, இன்னும் ஒரு சலிப்பு இருக்கும். ஆனால் 11ஆம் வீட்டில் குரு வந்தால் என்டைய சினாரியோ சேஞ்சஸ். 2வது விஷயம், 11ல் அவர் உச்சம். மொத்தம் எல்லா ராசியிலுமே 11ஆம் வீடு என்பது உங்களுடைய பாதகாதிபதி ஒரு விதத்தில் குரு. அவராக இருந்தாலும் சரி 11ஆம் வீட்டுக்கு வந்தால் நன்மையை தருவார் என்பது தான் விதி. அப்போ நிச்சயமாக அது நடக்கிறது. 11ஆம் வீட்டில் குரு வரும்போது என்னெல்லாம் நடக்கும், நம்ம செய்யக்கூடிய தொழிலில் லாபம், நமக்கு திருமண பிராப்தி கண்டிப்பாக ஏற்படுறது, அதுக்கப்புறம் நமக்கு பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கும். நமக்கு முன்னால் பிறந்தவர்களால், அண்ணா அக்கா இவாளெல்லாம் நமக்கு நல்ல நன்மைகள், வெளிநாட்டு பிரயாணங்கள், இது எல்லாமே நல்லபடியாக கைகூடி வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட நல்ல ரிசல்ட்ஸும், நல்ல ஒரு சீட்ஸு, காலேஜ் சீட்டு எல்லாம் கிடைக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பல நன்மைகள். ஏன்னா 11ஆம் வீட்டில் இருந்தாலே நன்மை, அதில் உச்சமாக இருந்தால் பரிபூர்ண நன்மை. இப்போது இவரில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 11ஆம் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய குரு பார்க்கக்கூடிய இடம் முதல்ல 3ஆம் வீடு. மனசில் உள்ள குழப்பங்கள் நீங்கும், மனசில் ஒரு கிளாரிட்டி இருக்கும், பேச்சில் ஒரு கிளாரிட்டி இருக்கும், கம்யூனிகேஷன் எல்லாமே கிளியராக இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்காது, டயலமாக இருக்காது. அதுக்கப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது புத்திர பாக்கியம் முக்கியம் நடக்கும். அதுக்கப்புறம் பல நன்மைகள், நமக்கு வர வேண்டிய புகழ், பெருமை, உயர்வு, இவை அனைத்தையும் நிறைத்து தருவார் குரு. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா திருமணம் தட்டி தட்டி போயினே இருக்குதுப்பா. சரி, இன்னொரு கதை, என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தம் அப்படின்னு ஒரு தமிழ் சொல்லுவாங்க. அதாவது ஒத்தே வரல, இப்படி ஒரு நிலை. இதெல்லாம் சீர்படும், ஒற்றுமை மிகும், திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமணம் நடக்கும். சில பேருக்கு ஏஜ் ஆகிருக்கு, திருமணம் நடக்கலை, அது நல்லபடியாக நடக்கும். பெருசாக சுயமாக தொழில் ஆரம்பிக்கணும், அதற்கான முயற்சிகள், அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சு அலைஞ்சின்னு இருக்க, என்ன அது செட் ஆகலை, செட் ஆகும். அப்போ எல்லா நன்மைகளும் வெற்றிகளையும், ஏன்னா லக்ஷ்மி ஸ்தானம்னு இன்னொரு பேரும் இருக்குது அதுக்கு.
வெற்றி ஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னா நீங்கள் அதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இவ்வளோ நன்மைகளை செய்கிறார். இதே நேரத்தில் பாருங்கள், 7 சனி நல்ல மாற்றங்கள் உண்டு. அந்த சனியை குரு பார்ப்பதால் நடக்கக்கூடிய சில நன்மைகளும் சிறந்த முறையில் நடக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கு. சில பேருக்கு வீடு வாங்கிறது, சொத்து சேர்க்கைகள், பிதுர்ராஜித சொத்துக்கள் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு காலமுமாக அமையிறது. தொழில் விருத்தி, இவ்வளவு நன்மைகளை சொல்கிறது அந்த குரு 11ஆம் வீட்டில் வந்து உச்சமடையும் காலம். ஒரு பெரிய ரிலீஃப். முக்கியமாக 10ல் குரு இருக்கும்போது ஜாப் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் அது ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும், டெஸ்பிரேஷனாகவும் ஆகிடும். ஆனால் அதெல்லாம் நீங்கும். புது வேலை கிடைக்கும், இல்லை இருக்கிற வேலையில் இருக்கும் தொல்லைகள் நீங்கும். வெளிநாட்டுக்களில் போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சா அது நிறைவேறும். இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் நிறைத்து தரக்கூடியது. இந்த குருவானவர் 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு மாற்றம் அடைய பெறுகிறார். கிட்டத்தட்ட அக்டோபர் கடைசியில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி 23 வரைக்கும். இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? 12ல் குரு இருந்தால் சுப விரயங்கள் சிறப்பாக இருக்குது. சுப விரயம்ன்றது என்ன? நான் வீடு வாங்கினா என்ன சொன்னால் ஃப்ரீயாக தருவாங்களா? நிறைய பணம், அதுக்கான கடன் வசதி, அதற்கான வாய்ப்பு, வாங்கக்கூடியதில் மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 20% கம்மியாக வாங்கினேன். அந்த மாதிரி எல்லாம் சந்தோஷம். என்னுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணேன். என் பையன் படிப்புக்காக ஒரு நல்ல கோர்ஸில் அவனை ஜாயின் பண்ணி பணம் செலவு பண்ணேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு மன நிறைவை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஹெல்த் ரீசன்ஸு தொடர்ந்து சில பிரச்சனைகள் இருக்குது. வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, சில பேருக்கு செஸ்ட் ஓரியன்ட் ப்ராப்ளம் இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் சரியாகக்கூடிய காலம் இந்த வருஷ கடைசி நவம்பர், டிசம்பர், ஜனவரி. அதுக்கப்புறம் என்னாரு, திரும்ப அவர் தன்னுடைய இடத்துக்கே வந்துடுறார். இப்போ கிடைக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 12லிருந்து கேது 11ஆம் வீட்டுக்கும் ராகு 5ஆம் வீட்டுக்கும் மாற்றம் பெறுவது மிக சிறப்பானது. ரொம்ப சந்தோஷத்தை தரும். மைண்ட் ஆக்டிவாக இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஏற்படும். ஆனால் குரு அட்வான்டேஜஸாக 11ல் இருப்பதால் ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுற ரெஸ்ட்லெஸ்னஸ், அது மிகப்பெரிய சாதனையை தரக்கூடிய ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், அது சிறப்பான ஒரு மாற்றங்களை சொல்கிறது. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இது எப்படிப்பட்ட நல்ல மாற்றம்? மிக மிக சிறப்பான நல்ல மாற்றம். இதில் தொடங்கக்கூடிய சில தொடக்கங்கள் பல நாட்களுக்கு, பல வருடங்களுக்கு நீடித்து நிற்கக்கூடிய மாற்றங்களை பற்றி பேசுகிறது. ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி, வெற்றியை தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அமைகிறது உங்களுக்கு. துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியுடைய தன்மையை பார்த்தா, குருவானவர் 9ஆம் வீடு ரொம்ப சிறப்பான வீடு. ஆனால் அந்த 9லிருந்து அவர் 10ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். 10ல் குரு நன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தூரம் நன்மை இல்லை தான். ஆனால் பெரிய பாதிப்பு உண்டா? நிறைய பேர் தப்பாக சொல்கிறது, 10ல் குரு பதவி போகும் கண்டெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. 10ல் குரு போனால் பதவியில் பெரிய உயர்வுகள் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஒர்க் எஃபிஷியன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் நாலெட்ஜபிள், குருன்னா நாலெட்ஜு. அப்போ நீங்கள் ஒரு நாலெட்ஜபிளாக ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு தர்ம நியாயப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் குருவினால் எனக்கு உயர்வு கிடைக்குமான்னா அப்படி அது சொல்லப்படலை, அவ்வளோதான். அதுக்குன்னு அது பதவி கிடைக்கும் இந்த மாதிரிலாம் தப்பாக சொல்கிறாங்க நிறைய. அப்படி அல்ல அது. ரெண்டாவது, எந்த கிரகமுமே உச்சமடைந்தால் நல்ல பலன் கொடுக்குமோ அதில் குரு உச்சமடைந்தால் நிச்சயமான நல்ல பலன்கள் தான். சரி, அப்போ இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, குரு பார்ப்பது உங்கள் முதல்ல பார்க்குறது உங்கள் தனஸ்தானத்தை. அப்போது ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருக்கும். பதவி போனால் எங்கே ரெகுலர் ஃப்ளோ இன்கம் வரும்?
ஸோ ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் கரெக்டாக இருக்குது. 2ஆம் இடம் என்பது கல்வி ஸ்தானமும் கூட. அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்து படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல மார்க்ஸ் வாங்கி அவங்க எதிர்பார்க்குற நல்ல கோர்ஸு கூட அவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். சுபிட்சங்கள் பெருகும். நல்ல ஒரு அறிவு திறன் ரொம்ப நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்தை பார்த்தார். 4ன்னு சொன்னால் என்ன? வசதி. எனக்கு ஒரு நல்ல கார் வச்சுருக்கேன், நல்ல பிரமாதமாக வீடு இருக்கு, எல்லா வசதிகளோடு என் வீடு அமைந்திருக்கிறது. இதெல்லாம் 4. தாயாருடைய ஒரு மேன்மை, இதெல்லாம் 4 சொல்லும். அப்போ இந்த 4ஆம் வீட்டை குரு பார்ப்பது மகா விசேஷம். அப்போ சௌக்கியமாக இருக்கீங்க, மாதம் மாதம் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வருது, மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். இது ரொம்ப முக்கியம். கடன் ரோகம் சத்ருன்னு சொல்லப்பட்ட காரணம், நமக்கு கடனும் தேவையில்லை, சத்ருக்களாலும் தொல்லை குறையும், இல்லை சத்ருக்கள் போயிடுவாங்க. ரோகம் முக்கியமாக ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பெட்டராகும். ஏன்னா உச்சமான குருவின் பார்வைக்கு பவர் அதிகம். அப்போ என்ன, எல்லா நன்மைகளையும் அந்த குரு உங்களுக்கு சொல்கிறார். அதனால் தொழில் ஸ்திரமாக இருக்கும், தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர பாக்கியெல்லாம் அப்படி அமையிறது. இந்த குரு கிட்டத்தட்ட வேகமான ஒரு மூமெண்ட்டில் இருக்கார். அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு வர்றார். நீங்கள் இப்போ கேட்குறீங்க, எனக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லையா? 11 வந்தால் சகல முன்னேற்றமும் உண்டு. அப்போ என்ன நடக்கும்? 11ஆம் வீட்டில் குரு வரும்போது நான் சொத்துக்கள் வாங்கலாம், உங்களுடைய மூத்தவர்களால் உங்களுக்கு சந்தோஷங்கள் நிரம்ப ஏற்படும், திருமணம் போன்ற விஷயங்கள் பேச்சுவார்த்தையில் இருப்பது நடப்பதற்கான வாய்ப்புகளை பெருக்கி தருகிறது. அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லை என்பதற்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இப்படி ரொம்ப சுபமான பலன்களை பற்றி பேசுகிறார் குரு. ஏறத்தாழ இதோடைய ஒரு காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் முழுக்க, டிசம்பர் மாதம் முழுக்க, ஜனவரி 23 வரை இந்த குருவினால் நல்ல பலன்கள் ஏற்படுகின்றன. மீண்டும் அவர் 10ஆம் வீட்டுக்கே வருகிறார். இது நடக்கக்கூடிய இந்த காலத்தில் 10ஆம் வீட்டுக்குள் கேதுவும், அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 10ஆம் வீட்டுக்குள் கேதுவும், ராகுவானவர் 4ஆம் வீட்டுக்குள்ளும் பிரவேசம். இதனுடைய தன்மை என்ன சொல்கிறதுனா, ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், 11 குரு இருக்கும்போது மாற்றங்கள். ஸோ டிசம்பர் ஜனவரி ஃபுல்லாக இருக்குது. அப்போது புதுசாக நான் ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணி வேலைக்காக ட்ரை பண்ணால் அதெல்லாம் ப்ராசஸ் ஆகி டிசம்பர் ஜனவரியில் எனக்கு புது ஜாப் வருது சர்வ நிச்சயம். 2வது வெளிநாட்டில் எனக்கு ஜாப் வேணும், இல்லை வெளிநாடு போகணும், அதுக்கான விசா ப்ராசஸ்லாம் கிளியர் ஆகணும், எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் இந்த குரு பயிற்சி இல்லை இப்படியே தொடர்ந்து வரக்கூடிய பலன்கள், அதாவது ராகு கேதுனாலும் ஒன்றும் கெடுதலே இல்லை, நல்ல பலன்களையே மேலும் மேலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஏறத்தாழ ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை இருக்கிறார். ஜூன் மாதம் 26ஆம் தேதி குரு 11ஆம் வீட்டுக்கு வரார். அப்போ அது நிச்சயமான நல்ல பலன்கள். இப்போ சனி 6ல் இருந்தால் வெற்றிகள் நிச்சயம் அப்படின்னு அர்த்தம். அந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கிறார். அப்போ என்ன, எதிரிகளிடம் வெற்றி, கோர்ட்டு கேஸ் எது நடந்தாலும் உங்களுக்கு தான் சக்ஸஸ்ஸு, சகல நன்மைகள், மனசில் இருக்கக்கூடிய நெருடல்லாம் நீங்கிறது. ஹெல்த் இஷ்யூஸில் சனி நல்லவர் தான், இருந்தாலும் குரு பார்க்கும்போது அவர் மிக நல்லவராகி விடுவார். அதனால் ஹெல்த்து நன்னாகும், எல்லா அட்வான்டேஜஸும் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா டிபேட்டபிள் ஆகிடும். இப்போ 9ல் குரு இருக்கும்போது கூட எனக்கு இவ்வளோ சிறப்புகள் இல்லை, இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். எஸ், அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த அமைப்பு வருகிறது. முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பல விதங்களிலும் சுப பலன்கள் நடக்கிறது. குறிப்பாக திருமணம், குழந்தை பாக்கியம், இதோடைய ஒரு தன்மை எப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னா, நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் பிரமாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது மொத்தமாக மாறின அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட 2027 ஜூன் ஜூலைலேருந்து எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுக்கு இல்லவே இல்லை. சரி, அப்போ 10ஆம் வீட்டில் இருக்கிற குருனால் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வரலாம். என்ன வரும்னா, தொழிலில் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் வேணால் வரலாம். ஏன் டிஸ்கம்ஃபர்ட் வருது? நமக்கு வரக்கூடிய பாஸாக இருக்கலாம். அந்த பாஸ் வந்து என்ன பண்ணுவார், பெரிய ஒரு எதுக்கெடுத்தாலும் நமக்கு அட்வைஸ் பண்ணின்னு இருக்கிற ஆளாக வருவான். ஏன்னா குரு அப்படிப்பட்டவர். அப்போ என்ன சொல்லுவாங்க, உங்களை சொந்தமாக நீங்கள் வேலை பண்ணால் கூட இதை இப்படின்னா இப்படி பண்ணும்பா, அவசரப்பட்டு பண்ணுறேன் அப்படி தான் பண்ணுவான், தவிர ஹார்ம்ஃபுல்லாக இருக்க மாட்டான். இது எப்படி தமாஷா சொன்னால், ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் பார்த்துருப்பீங்க. என்ன தான் இருந்தாலும் ஹெட் மாஸ்டர்னால் ஒரு மரியாதையோடு தான் இருப்போம். அந்த ஹெட் மாஸ்டர் மாதிரி அவர் நடந்துன்னு இருப்பார்னு அர்த்தம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப சிறப்பான குழந்தைகளாக இருக்கும், அறிவுமிக்க குழந்தைகளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமாக நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலம். தனவிருத்தி மிக மிக சிறப்பாகவே இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. அந்த மாதிரி தான் இருக்குது தனவிருத்தி. அப்போ இந்த குரு பயிற்சி மிக யோகமான ஒரு காலத்தை தான் உங்களை பொறுத்த வரையில் காண்பிக்கிறது. ரொம்ப விசேஷமாக இருக்குது. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் குருனால் மறைவு ஸ்தானம் அது அவருக்கு. பார்க்குற இடம் நல்லதுன்னா கூட அது மறைவு ஸ்தானமாக இருக்குது. அதே நேரத்தில் 9ஆம் இடத்துக்கு குரு வந்தால், சாதாரணமாக குரு 9ஆம் வீட்டுக்கு வந்தாலே மிக சிறப்பு. ஆனால் 9ஆம் இடத்தில் அவர் உச்சமும் அடைகிறார். ஒரு வித்தியாசம் என்னென்னா, குரு இயல்பாகவே உங்களுக்கு மிக மிக நல்லவர். அந்த நல்லவர் பரிபூர்ணமாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு ஸ்தானத்தில் போய் உட்காந்தா, போங்கடா பிரைம் மினிஸ்டர்லான்னு கோலியாடி இருக்கோன்னா எப்படி, அந்த மாதிரி ஒரு நிலையை பற்றி காண்பிக்கிறது. உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது பிரமாதமாக இருக்கும். சென்ற விடமெல்லாம் சிறப்பு, எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது போன்ற தன்மையை சொல்கிறது. சில பேருக்கு மிகப்பெரிய பாக்கியம், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன் இருக்கும். உலகத்தில் மூளை முடுக்கெல்லாம் போய் பார்க்கணும், பல இடங்களில் நான் ட்ராவல் பண்ணோம். இந்த நேரத்தில் அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிட்டும். சரி, நான் வேலை பார்க்குறதுக்கு வெளிநாட்டில் போய் என்னோடய வேலை செட்டில் ஆகணும். எஸ், திருமண பாக்கியம் நிச்சயமாக நல்லா நடக்கும். அதில் எனக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற மாதிரி எனக்கு மாப்பிள்ளை வேணும், நடக்கும். இல்லை நம்ம ஊரில் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை, அதுவும் நடக்கும். உங்கள் எண்ணங்கள் இனிதே பூர்த்தியாகும். முக்கிய காரணம் தெய்வ கடாட்சம், அது பரிபூர்ணமாக இருக்குது. இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டால் பிரில்லியன்ட் சில்ட்ரன் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம். கல்யாணம் நடந்தால் நிச்சயமாக, அதாவது சில பேர்லாம் இந்த மார்க்கெட் போனால் பார்ப்பேன், இந்த வெண்டைக்காய் கும்பலாக போட்டிருப்பான், அதில் அவன் எடுக்கணுன்னு எடுப்பாங்க, பர்ஃபெக்டாக நல்ல வெண்டைக்காவாக எடுத்துகிட்டு போவான். நமக்கே பொறாமையாக இருக்கும். அந்த மாதிரி திருமண பாக்கியத்துக்காக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ அந்த விஷயத்தில் ஈடுபடும் போது பெஸ்ட்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆணாக இருந்தால் நல்ல பெண், ஒரு பெண்ணாக இருந்தால் நல்ல ஆண், குறை சொல்ல முடியாத, அப்பழுக்கு இல்லாத, இன்னும் ஒரு படி சொன்ன இப்போ மேலே போனால் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைக்கும். அவ்வளவு தூரம், அதாவது பெரிய தடைகளே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருந்தால் அது எப்படியோ, அதுபோல் உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் அவ்வளோ இனிதே நடக்கும், சுலபமாக நடக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்ப்பதால் மனசு மைண்டெல்லாம் சுறுசுறுப்பாகும். சுறுசுறுப்பாகிறதோடு மட்டும் இல்லை, ஒரு நிதானம். சுறுசுறுப்பு ஆனால் நிதானம், இரண்டும் உண்டு. ஹேஸ்டி டிசிஷன்ஸ்லாம் எடுக்க மாட்டேங்க. தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் இருக்காது, குறைஞ்சிடும்.
உங்களுடைய ராசியை பார்ப்பதால் ஹெல்த் சிஸ்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதோடு மட்டும் இல்லாமல் விருச்சிகம் என்றாலே பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த யூட்ரஸு கிட்னிஸு இதெல்லாம் சொல்லுவோம். இந்த யூட்ரஸு கிட்னிஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு கொஞ்சம் பயம்தான். ஆனால் இந்த குரு பார்வையால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகுது. அதுக்கப்புறம் குரு பார்க்கும் இடம் 3ஆம் வீடு. 3ஆம் வீட்டை குரு பார்த்தால் என்ன, மனசில் ஒரு தைரியம், கிளாரிட்டி. ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த காரியத்தை சாதிக்க நான் என்ன செய்ய வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், இப்படி. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு குழப்பமே இல்லாமல் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் இது 9ல் போகிறது. நிச்சயமாக இது ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே குட்டை குழப்பின்னு இருப்பீங்க. இந்த குட்டை குழப்பம்லாம் நின்று போயிடும். இப்போ ரொம்ப தெளிந்த நீரோடையாக அது மின்னும். அதுபோல் ஒரு தன்மையை பற்றி பேசுகிறார். இந்த குரு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் வீட்டுக்கு போகிறார் ஒரு 3 மாதம். அதாவது கரெக்டாக சொன்னால் என்டையர் நவம்பர், என்டையர் டிசம்பர், ஜனவரி 23ஆம் தேதி வரை. இந்த ஒரு காலகட்டம் பெரிய முன்னேற்றம்னு சொல்ல முடியாது. நிறைய இருக்கிறது நல்லபடியாக நடக்கும், கண்டினியூ ஆகும். ஏன்னா அது 10ஆம் வீடாக வருவதால். ஆனால் தொழிலில் மட்டும் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய காலம் இது. டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி வருது. அப்போ ராகு எங்கே போனார், 3ஆம் வீட்டுக்கு போகிறார் ராகு. அதை குரு பார்த்தார். கேட்கவா வேணும், 3ன்னா வீரியஸ்தானம், காரிய சாதனை. அப்போ காரிய சாதனை நீங்கள் பண்ணுறீங்க, அது பெருசு இல்லை. ஆனால் அதை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் 9ல் கேது இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தை சுற்றுறதோடு மட்டும் இல்லை, சில பேருக்கு க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுவீங்க. எல்லா க்ஷேத்திரத்தையும் போய் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். ஏன்னா அவர் ஞானக்காரகன், 9ஆம் வீடு, அதுவும் ஜலராசி. ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அதாவது சொல்லப்போனால் விருச்சிக ராசிக்காரர்களுடைய அடிமனதில் இருக்கும் ஆசைகளை எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உங்களுக்கு எதெல்லாம் தாமதப்பட்டிருந்ததோ அதெல்லாம் சுலபமாக நடக்கும். சில நேரங்களில் தன்னிச்சையாக நடக்கும். சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஒருத்தரை பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன், அவரே வந்து என்கிட்ட நேராக திடீர்னு பார்த்தா காலைல அவர் வந்து நிற்கிறார் எனக்கு முன்னால் அப்படின்றலாம் சொல்கிறோம் இல்லையா. அதாவது ஒரு வசனமாக சொல்லுவான், கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததுன்னு, அந்த மாதிரி இது. அப்போ இந்த குரு பயிற்சியை பற்றி உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மிக மிக சிறப்பான ஒரு குரு பயிற்சி, வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி. புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக புத்திரபாகியம் உண்டாகக்கூடிய ஒரு காலம். திருமணம் பேர் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் உள்ள ஒரு டிஃப்ரென்சஸ் இன் ஒப்பீனியன்லாம் சரியாக போயிடும். சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு அன்போடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இது ஏற்படுத்துது. அதனால் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம் அப்படி தான் சொல்ல முடியும். அற்புதமான ஒரு குரு பயிற்சி உங்களது. தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ராசிநாதன், முக்கியமானவர், உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர், ஓனர். இந்த குரு 7ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு. 8ஆம் இடத்துக்குள்ளே போயிட்டார். 8ஆம் இடத்துக்குள்ளே போய் உச்சம் அடைகிறார். அப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதோடைய தன்மை வெளிப்படும். எப்படி வெளிப்படும்னா, பார்வைக்கு பலம். பார்வை என்ன பண்ணுறது, 12ஆம் இடத்தை பார்த்தது, 2ஆம் இடத்தை பார்த்தது, 4ஆம் இடத்தை பார்த்தது. அப்போ முக்கியமான விஷயம் என்ன, நமக்கு ட்ராவல்ஸ் எல்லாம் நிறையா வரும். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினச்சா இந்த நேரத்தில் அந்த ஊர்லேருந்து நம்ம கிளம்புறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். இந்த 2ஆம் இடம் கன்சிஸ்டன்ட் இன்கம் வரும். செலவும் உண்டு, வரவும் உண்டு, சுப செலவுகள். அப்போ அந்த சுப செலவுகள்னால் சுப கடன்கள் எனக்கு கிடைக்குமா, கிடைக்கும்.
என் பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன், என் பையனை படிக்க வைக்கிறேன், அதுக்கான கடன் வசதி எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குது, கிடைக்கும் நல்ல பேங்க்கில் ஹெல்த்தி லோன் நான் சொல்கிறேன். 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது மனதில் தெய்வ பக்தி இருக்கும், ஒரு சாத்வீக பண்பு அதிகமாகும். அதே போல் இடம் விட்டு இடம் மாற்றங்களுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படுகிறது. அப்போ நான் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறேன், இந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாபெரும் வெற்றி கிட்டும். அவங்க சொல்லலாம், நான் இது கேம்பிரிட்ஜ் போய் படிக்க போகிறேன், அங்கே படிக்க போகிறேன், பெஸ்ட்டு காலேஜஸ். எஸ், அதுக்கான வசதி இருக்கும்போது நிச்சயமாக அது நடக்கும். அது வசதி குறைந்தால் கூட அந்த வசதிக்கான ஒரு கடன் வசதி எல்லாம் கிடைக்கும். அதனால் மாணவர்களுக்கு விசேஷம், எல்லா விதத்துலேயும் இது விசேஷமான நல்ல பலன்களை கொடுக்கும். ரெண்டாவது, 8ஆம் வீட்டில் இருக்கும்போது இந்த தெய்வ சம்பந்தப்பட்ட தியானம், தவம் போன்ற விஷயங்கள் கைகூடுவதோடு மட்டுமல்ல, நல்ல குருநாதர் கிடைப்பதற்கும் சிறந்த நேரமாக இது அமையும். சிக்ஷை கிடைக்கிறதும்பாங்க, தீட்சை கிடைக்கிறதும்பாங்க, அதுக்கெல்லாம் உகந்த நேரம். அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். 4ன்னா கம்ஃபர்ட்ஸ். அப்போ கம்ஃபர்ட்ஸ் எந்த விஷயத்தில் இருந்தாலும் கம்ஃபர்ட்ஸ் தான். ஒரு துறவு பூண்டால் போல் ஒரு நிலையை எடுத்தாலும் அதுலேயும் கம்ஃபர்ட்ஸ் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. அதே நேரத்தில் இல்லற வாழ்க்கை சந்தோஷங்களில் இருக்கீங்கன்னா நல்ல காரு, வசதி, வீடு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த ஒரு ட்ரெண்டு கிட்டத்தட்ட அக்டோபர் இறுதி வரை இருக்கும். நவம்பர் மாதம் என்ன ஆகுது, 9ஆம் வீட்டுக்கு குரு போகிறார். ஏதோ ஒரு வசனம் சொல்லுவாங்க, பருத்தி புடவையாக காய்ச்சா மாதிரி அப்படின்னு. அதான் உங்கள் கதை. அப்போது 9ஆம் வீட்டுக்கு குரு போகும்போது பல விஷயங்களில் கேட்ஸ் ஆர் ஓப்பனிங் அப், அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கும். ரொம்ப ரொம்ப நன்மை. பெரிய அளவுக்கு ஜாபில் சேஞ்சஸ்ஸு, பெரிய வெற்றிகளை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது அந்த வெற்றிகள் ஏதோ தன்னிச்சையாக நிகழும். அது போன்ற நன்மைகளை தருகிறது. அப்போ லைஃபுடைய ட்ரெண்டு மாறும், பல விஷயங்கள் நன்மையை செய்யும். மிக மிக நல்ல ஒரு காலம். அதோடைய ஒரு தன்மை எது இருக்குது, என்டையர் நவம்பர், டிசம்பர், அப்புறம் ஜனவரி 23ஆம் தேதி வரை இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான காலம், முன்னேற்றமான காலம், மனசில் மகிழ்ச்சியை கொடுக்கறது, தெய்வ கடாட்சத்தை தருகிறது, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல பலனை தருகிறது. மீண்டும் 8ஆம் வீட்டுக்கே வருகிறார். 8ஆம் வீட்டில் வர்றதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். தேவையற்ற செலவுகளுக்கு கொஞ்சம் பைசா தட்டுப்பாடாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்துடாது. இந்த நேரத்தில் கடன் கிடைக்கும், ஆனால் கிடைக்கிறதே கடன்னு சொல்லி நிறையா வாங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இது கடைசியாக இது வெளியில் போகிறது எப்போ, அடுத்த பயிற்சி 9ஆம் வீட்டுக்கே போகிறார், ரொம்ப சிறப்பு. அது நடப்பது 26ஆம் தேதி ஜூன் வரை, நல்ல ஸ்ட்ரெச். அது ஹெல்த்து பொறுத்த வரைக்கும் ஒரு வாணியை உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா குரு உச்சமடையக்கூடிய இந்த காலம் 8ஆம் வீடாக இருப்பதால் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ராசிக்காரர்கள் ஹார்ட்டில் அடைப்பு ஏற்படுறது, ஏன்னா குருவுடைய தன்மை கொலஸ்ட்ரால். கடகம்னா அது ஹார்ட்டு. அப்போ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், ஹார்ட்டில் அடைப்பு, திடீர்னு நல்லா இருக்கேன், திடீர்னு கொஞ்சம் வலி வருது, ஹார்ட் அட்டாக் வருது, ஜாக்கிரதையாக முன்னாடியே பார்த்தா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். எதுவுமே பண்ண முடியாதில்லை. என்ன ஒரு அவேர்னஸ் வேணும், கொழுப்பு சம்மந்தப்பட்ட பொருள்லாம் தொடக்கூடாது, இந்த மாதிரி சில அவேர்னஸ் தேவை, அவசியம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். பெண்களை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன்னா இது கொழுப்பு சம்மந்தப்பட்டது. அப்போ கொழுப்பு கட்டி, அப்போது பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னா பிரெஸ்ட் கேன்சர்னு இப்போது நிறைய வருது. அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு போய் செக் பண்ணி ஆரம்பத்துலேயே அதை எராடிகேட் பண்ணுங்கள். இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இதாகிடுது, பிரெஸ்ட் கேன்சர், ஸோ பிரெஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் தசாபுக்திகள், அதுவும் கொஞ்சம் மோசமாக காமிக்கும் அந்த நேரத்தில். ஸோ இதெல்லாம் மொத்தமாக வச்சு நெட் ரிசல்ட் இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இது கொஞ்சம் நெகட்டிவ் சைடு, இதுலேயும் கவனமாக இருக்கேன்னு சொல்கிறேன். மற்றபடி இந்த குரு பயிற்சி நிச்சயமாக ஆதாயமாக வெற்றியை தரக்கூடிய பயிற்சியாக தானே உங்களுக்கு அமையும். மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் வீட்டில் இருப்பது சாலச் சிறந்தது. மனோதைரியம், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் கொடுக்குறார். 6ஆம் இடத்துல குரு அவ்வளோ தூரம் உபயோகமாக இல்லை. நமக்கு வர வேண்டிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் பெருசாக இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ என்ன ஆகுது, ரெண்டு மேஜர் பிளானட் உங்களுக்கு இப்போ அட்வான்டேஜஸ். ஏன்னா இவர் 7ஆம் வீட்டுக்கு வரதோடு மட்டும் இல்லாமல் 7ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். அப்போ குருவினுடைய முழு பார்வையின் வீச்சு உங்கள் ராசி மீது படுவதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகும், திருமண பாக்கியங்கள் கைகூடும், சொந்தமாக ஏதாவது நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா அதுக்கான ஒரு சூழல்கள் அமக்கலமாக ஏற்படும் இந்த காலத்தில், இந்த நேரத்தில். அதற்கான ஒரு ஃபைனான்ஸு, அதற்கான ஒரு சரியான பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் பர்ஃபெக்டாக உண்டாகி மேஜர் ஷிஃப்ட்டு உங்களுடைய கெரியரில். சில நேரங்களில் கெரியரில் நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு உயர் பதவியை எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி உயர் பதவியை பெற்றுத்தரக்கூடிய காலமும் இதுதான். அப்போ 7ஆம் இடத்தில் குரு உச்சமானால் ரொம்பவும் விசேஷம், எல்லா நற்பலன்களும் உண்டு. அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னா 11ஆம் வீடு, லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானம்னு சொன்னால் என்ன, நான் சொந்தமாக வீடு வாங்குவேன், நிலம் வாங்குவேன், இல்லை எனக்கு பித்ருராஜ்யத சொத்துக்களை எதிர்பார்த்துட்ருக்கேன், அது எனக்கு கைக்கு வந்து சேர்றது, இது போன்ற நன்மைகள் எல்லாம் நடக்கும். சொத்து விவகாரங்களில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நீங்கும். அடுத்து உங்கள் ராசியை பார்த்தார். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் சனி இருக்கும் 3ஆம் வீடு, உங்கள் ராசிநாதன். அப்போ உங்கள் ராசியையும் பார்த்து உங்கள் ராசிநாதனையும் பார்த்தால் ராசிநாதனுடைய பலம் பெருகுகிறது. அப்போ ராசிநாதன் 2ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரர், ஃபினான்ஸ். அப்போ ஃபினான்ஸுக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியும். சில நேரங்களில் நான் பணம் புரட்டுறதுக்கு நான் பேங்க்ஸில் இங்கெல்லாம் நான் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸும் வெற்றியும் கிடைக்கும். நான் ரெகுலர் பேட்டர்ன்லேருந்து என்னுடைய பேசிக் இன்டென்ஷன் இருக்கலாம், சில ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது, நான் பெருசாக இப்படியெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதற்கான வழி ஏற்படுகிறது. அப்போ இந்த மாதிரி வரிசையை பார்க்கும்போது 7 உச்சமாக இருப்பதால் பரிபூர்ணமான நல்ல பலனை நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். இப்போது இந்த குருவானவர் 8ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார் அக்டோபர் கடைசியில். அதாவது 7 இருக்கும்போது இந்த ப்ராக்ரஸ்ஸு கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆகும் 8 போகும்போது. ஆனால் பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஸ்டாக்னேஷன். சில நேரங்களில் நமக்கு வந்து சேர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதப்படலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்தாச்சுன்னா பரவாயில்ல. சப்போஸ் நவம்பர் மாதம் வந்தால் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் கொஞ்சம் டிலே ஆகி நம்ம கைக்கு ஃபண்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சில சில்லறை தடைகளும் தொந்தரவுகளும் ஏற்படும் அந்த ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, திரும்ப அவர்கிட்ட இந்த 7ஆம் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு இது பண்ணுறாரு, ரொம்ப நல்லது. அப்போது இந்த குரு பயிற்சி காலம் கிட்டத்தட்ட ஜூன் 26ஆம் தேதி வரை 7ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கும்போது இந்த நேரத்தில் திருமணத்துக்காக நீங்கள் வரன் பார்க்குறதோ, இல்லை அதற்கான ஒரு முயற்சிகள் இறங்கும்போதோ, இல்லை ஒரு சில அதாவது தன்னுடைய பிள்ளைக்காக தந்தையார் பார்க்குறாங்க. ஏன்னா குருன்னா புத்திரக்காரகனும் குரு தானே, குழந்தைகளுக்கு நல்ல காலம்னு சொல்கிறது. அப்போ அப்பா இன்வால்வ் ஆனாலும் சரி, இல்லை பிள்ளை டைரெக்டாக திருமணத்துக்காக சில விஷயங்களில் ஈடுபட்டாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ். அதான் நம்ம அந்த காலத்து பாணியில் சொன்னால் மகாலட்சுமி வருவாள், உன்னை என்ன 4 கையா அப்படின்னு ஜோக்கடிப்பீங்க. அது போன்ற ஒரு சுபிக்ஷமான நன்மைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு காலம், குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பயிற்சி காலத்தில் சொல்லுவாங்க வானத்தை வெல்ல விளைப்பேன் அப்படின்லாம். அந்த மாதிரி உங்களால் பெரிய சாதனைகளை புரியக்கூடிய காலம், மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய காலம். வெளிநாட்டு பிரயாணங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும்.
அப்போ எல்லா விதத்துலேயும் உங்களை அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பிரமாதமான ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ் சப்போர்ட் பண்ணும். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பயிற்சி காலம் என்பது மறக்க முடியாத சில நல்ல அனுபவங்களை உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது பொருந்தும். குழந்தை பேர், திருமணம், வீட்டில் நடக்கிற சுப நிகழ்வுகள், நீங்கள் பெரியவராக இருந்தாங்கன்னா உங்களுடைய பசங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள், இப்படி பல விதத்திலையும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இது உங்களுக்கு அமைகிறது. கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க காலம். அதில் குறிப்பாக 7 சனியுடைய ஒரு காலமும் நடக்கிறது. இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பெரிய அளவுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கார். 5லிருந்து அவர் 6ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அப்போ 6ஆம் வீட்டுக்குள் குரு போகிறார். ரொம்ப நல்லதா? அப்படி சொல்கிறதுக்கு வழி இல்லை. கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு தான். அதுக்குன்னு பிரச்சனைன்னு சொல்லி அப்படியே மூடிட முடியாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லணும். ஐயோ பூதம் வருது அப்படின்னா டேய் எப்படா இருக்கும் அந்த பூதம், அது தெரிஞ்சால் தானே பூதத்தை சமாளிக்கலாம். அந்த மாதிரி தான் இதுவும். சரி, 6ஆம் இடத்தில் குரு போகும்போது தனக்காரகன் அவர். ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டுக்கு உடையவர். அவர் காரகத்துவம் தனம், அப்புறம் புத்திரன் எல்லாம். இந்த குரு 2ஆம் வீட்டுக்கு உடையவர், 11ஆம் வீட்டுக்கு உடையவர். 6ஆம் வீட்டுக்கு போனால் என்ன ஆகும்? கடன் கிடைக்கும். சில நேரங்களில் கடனாளிகளால் தொல்லையும் ஏற்படலாம். 2க்கும் இது வழிவகுக்கிறது. அப்போ அதில் ஜாக்கிரதையாக இருங்க. 2வது விஷயம் என்ன வரும்? அவர் அந்த இடத்தில் உச்சமாகி பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் வீடு. தொழில் சிரமமாக இருக்கும். வேலையில் பிரச்சனை வராது. வேலையில் சொல்லுவோம் நிறைய பேரை நாங்கள் வெளில அனுப்புகிறோன்னு. நீங்கள் பயப்படுவீங்க, ஐயோ நானும் அந்த ஹிட் லிஸ்ட்டில் இருக்கேன்னு. ஆனால் உங்கள் பேர் வராது அதில். அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையெல்லாம் மாட்ட மாட்டேங்க, ஒன்றும் ஆகாது. வருமானம் நிச்சயமாக வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தேவையற்ற செலவுகள் குறையும். மனதில் ஓரளவுக்கு ஒரு விஷயத்தில் பார்த்தோன்னா நம்ம கடன் சுமைகள்லாம் இல்லைன்னா மனசில் நிம்மதி வரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எதை குறிக்கிறார்னா உங்கள் ஹார்ட்டு. பெண்களாக இருந்தால் ஹார்ட்டு, அப்புறம் பிரஸ்ட்டு. அப்போ பெண்களுக்கு என்ன, இந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் தொடக்கமாக இருக்கலாம். இக்னோர் பண்ணாமல் கவனமாக இருக்கணும். அதுக்கான ஒரு நல்ல கன்சர்ன் டாக்டரை போய் பார்க்கணும். ஏதோ ஒரு சின்னதாக கட்டியாக இருக்குது, அதான் இருக்குது, அது ஏதோ மஞ்சள்லாம் தடவினா சரி, அப்படி இல்லை. அது சந்தேகத்துக்கு பார்த்துருங்க. ஹார்ட்டு, ஏன்னா குரு கொழுப்பு சத்துக்கு அதிபதி. அப்போ ஹார்ட்டில் திடீர்னு பிரச்சனை வரலாம் இல்லையா? 7 சனி வேறு நடக்கிறது. அதனால் அதையும் பார்த்துக்கணும். சில பேர் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு காஷன். இதில் பார்த்துங்க, கவனமாக இருங்க. ஐயோ ஹார்ட்டுக்கு சொல்லிட்டாரு, ஹார்ட் அட்டாக்கு, ஆள் காலி அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு காலத்தில் தப்பாக சொல்லப்பட்டது என்னென்னா விதியை வெல்ல முடியாது. கரெக்ட், இப்போவும் சொல்கிறேன் விதியை வெல்ல முடியாது தான். ஆனால் இப்போ சொல்கிறது இது விதின்னு இல்லை, இதோடைய தாக்கம் ஏற்படும். அந்த தாக்கத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். அதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு அர்த்தம். சரி, தற்காப்புக்கு என்ன செய்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்கிறோம். அப்புறம் நல்ல டாக்டரை பார்க்குறோம். அவங்க கொடுக்குற அட்வைஸை கேட்டு அதுபடி நம்ம நடக்கிறோம். ஸோ வருமுன் காப்போம் அப்படின்னு அது நல்லபடியாக முடிஞ்சிடும், பிரச்சனை இல்லை. ஆனால் அதை பற்றி ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டோ இல்லை ரொம்ப ஒரு ஃபிலசாஃபிக்கலாலாம் அப்ரோச் எல்லாம் பண்ணியிருந்தால் சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியாமல் போயிடும். அதனால் டெஃபினட்டாக இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் தயவு செஞ்சு அதை கிளாரிஃபை பண்ணிடணும். அந்த நம்ம உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். 2வது விஷயம், பைசா பட்ட விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வருது. அது நல்ல விஷயமாக நடந்த இன்சிடென்ட்ஸு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு 10 சவரன் சங்கிலியை பார்த்து ஆட்டோவில் அதை கொண்டு போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்தாரு. அதை ஒரே ஒரு இடம் ஒப்படைத்தார்கள். இதெல்லாம் ரொம்ப இனிமையாக இருக்குது கேட்குறதுக்கு.
ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், இந்த 10 சவரின்னு தவறு விட்ட உங்களுடைய தவறு எப்பேற்பட்ட தவறு? அது உங்களுக்கு வைட்டலி நீடு. சில ஜுவல்லரிஸ் வாங்கிட்டு வரீங்க, சில கேஷ் எடுத்துகிட்டு போகிறீங்க அவசரத்துக்கு, அந்த கேஷை மட்டும் வச்சு இறங்கி போயிடுறீங்க. அப்போ என்ன இதில் அப்படின்னா, நம்ம பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் அசிரத்தையாக இருந்துட்டு ஐயோ போச்சேன்னா உங்களுக்கு ஏதோ எல்லாம் மற்ற தசாபக்திகள்லாம் நல்லா இருந்தால் ஒரு நல்லவர் கையில் அது கிடச்சி உங்களுக்கு கிடைக்கும். தசாபக்திகள்லாம் சரியில்லைன்னா போனது தான். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் நம்ம இப்படி எரிக்க பிடிச்சிருந்தாலே கூட ஒருத்தன் உருவின்னு போயிடலாம். அதிலெல்லாம் கூடுதல் கவனம் தேவை. அதே மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது, இந்த மாதிரி ஓடிபிலாம் சொல்லாத, அது இதெல்லாம் பண்ணாதேன்ட்டு. அதெல்லாம் கவனமாக இருங்க அதெல்லாம். ஸோ இதெல்லாம் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. 2ஆம் இடத்துக்குடைய குரு 6ஆம் இடத்தில் இருப்பதால். ஆனால் மோசம் எனக்கு ஏற்பட்டோன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா அதே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்குற இடம் இன்னும் 12 விரயஸ்தானம். ஸோ விரயங்கள் தவிர்க்கப்படுகிறதுன்னு தான் சொல்கிறது. ஆனால் மனோ கிளேசங்கள் ஏற்படலாம். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கமும் வருது, பயப்பட வேண்டாம். ஓரளவுக்கு ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் அப்படின்னா இந்த அக்டோபர் இறுதி வரை. அப்புறம் என்ன ஆகுது, 7ஆம் இடத்துக்கு வர. அப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட டிசிஷன்ஸு, காதல் போன்ற விஷயங்களில் இது தடைகளாக இருக்குது, இது நடந்தால் என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு அது வழிவிடும். ஏன்னா 7 குரு மகா விசேஷம். அப்போ 7ஆம் வீட்டில் குரு போகிறது எப்போது, நவம்பர் முழுக்க, டிசம்பர் முழுக்க, ஜனவரி 23 வரை இருக்குது. இது உங்கள் எண்ணங்களும் ஆசைகளும் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அப்போ 6ல் குரு பல தடைகள், 7 குரு தடையெல்லாம் நீங்கிறது, ரொம்ப நல்லது. திரும்ப 6ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது ஜூன் மாதம் 26ஆம் தேதி 2027ஆம் வருஷம். இப்படி வருது இந்த குரு பயிற்சியுடைய தன்மை. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு டிசம்பர் 5ஆம் தேதி 12ஆம் வீட்டுக்கு போயிடுறார். கேதுவானவர் குருவோட 6ஆம் வீட்டில் சேர்றார். இது பெரிய அளவுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே 7 சனி, நிறைய மனசுக்குள்ள குழப்பங்கள், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, இல்லை அந்த அனாவசிய குழப்பங்களெல்லாம் நீங்கிவிடும். அதுதான் இந்த ராகு கேது பயிற்சியால் ஏற்படுறது. அப்போ ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் ட்ரபிள்சம் பீரியட் கண்டினியூ ஆகுது. கிட்டத்தட்ட நவம்பரில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, கொஞ்சம் நன்மைகள்லாம் ஏற்படுறது. உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பான காலம். ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு 7ஆம் வீட்டிலேருந்து குரு பார்ப்பறதால உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை. அதுக்கப்புறம் இப்படி போகிற இந்த ட்ரெண்டு டிசம்பரில் இன்னும் கொஞ்சம் மனோ தைரியத்தை கொடுக்கும், மன கலக்கத்தை நீக்குகிறது இந்த ராகு கேது பயிற்சி. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த நிலையிலிருந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வரீங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2027 3ஆம் இடத்துக்கு போகிறது சால சிறந்தது, டோட்டலி ரிலீவ்டு. அதுக்கப்புறம் மொத்தமாக குரு என்ன பண்ணுறார், ஜூன் மாதம் 26ஆம் தேதி 7ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். எல்லா பிரச்சனையும் நீங்கி என்டையர் கம்ப்ளெக்ஷன் சேஞ்சஸ் ஃபார் பெட்டர், நிலையே மாறும். அப்போது என்னுடைய தொல்லைகள் இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள்னு சொல்கிறது கிரக நிலவரம். நத்திங் டு வரி. தெய்வ நம்பிக்கை என்பது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். மாதிரி கோயில்கள்லாம் போய் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு காலகட்டத்தில் மனோதைரியத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். அவ்வளோதான், எல்லாம் நல்லபடியாக முடியும், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. ஆனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் அவசியமாகிறது இந்த ஒரு காலகட்டத்தில். இதுதான் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை வரக்கூடிய இந்த குரு பயிற்சி பலனாக இருக்குது.
மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி கொஞ்சம் உக்கிரகமாக தான் இருக்குது, தொல்லைகள்லாம் இருக்குது. ஆனால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துக்கு போவது ஒரு வரப்பிரசாதம். ஜென்ம சனி பாடாப்படுத்துறது, சில விஷயங்களை நமக்கு தீர்க்கவே முடியாது, தீரா தொல்லை இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள் வேடிக்கையை, இந்த குரு 5ஆம் இடத்தில் உச்சமடையும் போது மனசில் தைரியம், தன்னம்பிக்கை, இன்னும் சொல்லப்போனால் 5ல் குரு அதுவும் உச்சமானால், உங்கள் ராசிநாதன் வேற அவர் உச்சமானால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பதவி, புகழ், பெருமையெல்லாம் சொல்லுது. என்னையா பதவி இருக்கிறதே என்ன சொல்ல 2000 கைன்னு இருக்குது, இல்லை பதவியாது இதாவது அப்படிங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, உங்களை தேடி உங்கள் மெரிட்ஸுக்கு சில நன்மைகள் எல்லாம் நடக்கும். சரி, அது கைகூடுமா? கைகூடும். எப்படி கைகூடும்? ஜென்மத்தில் சனி தொல்லைகளை செய்தாலும் அந்த சனியை குரு பார்க்கிறார். அப்போ சனியினால் வரக்கூடிய தொல்லைகள் அப்படியே 0 டவுன் ஆகும். சனி சாதுவாகி விடுவார். இன்னும் சொல்லப்போனால் பெரிய பிரச்சனைகள்லாம் எப்படி சொல்கிறது, வெளியில் தெரியாமல் போயிடும். அது ஒரு இது கூட சொல்லலாம், நீர் பூத்த நெருப்பு அப்படின்னு. வெளில பார்த்தா நெருப்பு தெரியாது, உள்ளே இருக்கலாம். ஆனாலும் சனி இன்ஆக்டிவாக ஆகிடுவார் பிகாஸ் ஆஃப் குரு பார்வை. 2வது விஷயம், தொழில் ஸ்தானத்தை சனி பார்ப்பதால் ஏகப்பட்ட தொல்லைகள் இருக்கு. ஆனால் குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ன்னா தெய்வத்தோட இடம். அப்போ அந்த 9ஐ பார்க்கறதால என்னாகும்? தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும். உங்களை தெய்வம் காக்கும். சில பிரச்சனைகள் சில பேர் கொண்டு வரலாம், ஆனால் இறைவன் அருளால் அது நீங்கும்னு சொல்லுவாங்களா தான். அப்போ என்ன, ப்ரேயர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக கடவுள் நம்பிக்கை, ப்ரேயர்ஸு இதெல்லாம் ரொம்ப அவசியம். இவர் பார்க்கக்கூடிய இடம் 11. அப்படின்னா இதோடைய அர்த்தம் என்ன? சில நேரங்களில் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சில டிஃபிகல்ட்டிஸ், ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட தகராறுகள், பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அண்ணா, அக்கா, தம்பி இவா எல்லோரும் ஒருத்தர். ஏன்னா இல்லை, சில பேர் எனக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சார் நான் இன்னும் அமெரிக்காவில் இருக்கேன் சார், நான் இன்னும் நோட்டு அச்சா அடிக்கிறேன். எங்கள் அண்ணா சொல்கிறான், உனக்கு என்னடா நீ அமெரிக்காவில் சம்பாதிக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட விட்டு கொடுத்துரு எல்லாத்தையுன்றான். எனக்கும் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கேன் சார், நான் ஓரளவு காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அவனுக்காக, ஆனால் மொத்தமாக எப்படி சார் நான் விட்டு கொடுக்க முடியும்? இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. 11ஆம் வீடு என்பது நமக்கு மூத்த பிறப்பு. அதை குரு பார்ப்பதால் அது சுமூகமாக செட்டில் ஆகும். நீங்கள் சொந்தமாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைப்பீங்க, சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஓவர் கம் பண்ணி இப்போ நடக்க முடியும். அது அதே போல் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த சுபமான காரியங்கள் நடக்க பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். அது உடனடியாக முடியாட்டால் கூட நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் உருவாகும். என்ன சொல்லன்னா, கெட்ட பலன்கள் தலைவிரித்தாடும் நிலை போய் கமுக்கமாக உட்காந்துடும். நல்ல பலன்கள் தான் கொஞ்சமாக மேலே வருது இப்போ. அதனால் அப்படியே எல்லாம் ஓடி போயிடுது கெட்ட பலன் நான் சொல்ல. ஆனால் நல்ல பலன்கள் மேலே வருவதால் தீய பலன்கள் குறையக்கூடிய தன்மை, அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ரிலீஃபு, இதெல்லாம் இந்த காலகட்டம் நிச்சயமாக சொல்கிறது. இப்போ ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம், இந்த தன்மை இப்படி இருக்கும்போது நவம்பர், டிசம்பர், ஜனவரி 23 தேதி வரை அவர் 6ஆம் வீட்டுக்குள்ளே போயிட்டு மீண்டும் 5ஆம் வீட்டுக்குள் வருகிறார். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் எங்கே பிரச்சனை? மற்றவர்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகளும் இருக்கலாம். தொடர்ந்து தொல்லைகளில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கணும். அதனால் கவனமாக இருங்க. அப்போ கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது இந்த வருஷ கடைசி நவம்பர், டிசம்பர், ஜனவரி. அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் 24 தேதியிலேருந்து திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் 5ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். நல்லது தான். ஏறத்தாழ ஜூன் மாதம் 26ஆம் தேதி 2027 பெயர்ச்சி அவர். இதில் இன்னொரு பெரிய
நல்ல செய்தி என்னென்னா, சனியானவர் ஜூன் 2ஆம் தேதி பயிற்சியாவதால் ஜென்ம சனி விலகுகிறது. அது நான் சொல்கிறது அடுத்த ஜூன் 2027 ஜூன் 2ஆம் தேதி அவர் விலகிறது நல்லது. இதே ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இன்னொரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ராகுவானவர் 12லிருந்து 11ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். கேதுவானவர் 5ஆம் வீட்டுக்குள்ளே வருகிறார். இது எப்போனா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த வருஷம் 2026. இது நன்மையா? ராகு 11 இருந்தால் பெரிய நன்மை. அதனால் இந்த எப்படி சொல்லலாம்னா, உச்சி வெயில், நல்ல சம்மர், 108 டிகிரி 110 டிகிரி ஆவி வருது. அது நீங்கி, அந்த உச்சி வெயிலுடைய ஒரு தாக்கம் நீங்கி ஏதோ ஒரு க்ளவுட்ஸ் எல்லாம் மறைக்கிறதுனால கிட்டத்தட்ட 100 டிகிரி கீழே அந்த வெயில் வந்தால் டாலரேட்டாவது பண்ண முடியும். அந்த நிலையை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நல்ல தசாபுக்தி இருப்பவர்களுக்கு நீண்ட நாள் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல காலமும் இதுவாக அமையலாம். அதனால் நீங்கள் பிரச்சனைகள்லேருந்து, அதாவது டைட்டாக இருக்குது நெட்லாம் இப்போ லூஸ் ஆகிடுது, கொஞ்சம் ப்ரீத்திங் கேப் கிடைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையவிருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.